அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய தினம் சித்திரை 31 இந்த தமிழ் மாதத்தின் கடைசி நாள். இதுநாள் வரை வாழ்க்கையில் தொடர்ந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று குல தெய்வத்தை நினைத்து இப்போது நாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் இந்த மாதத்தோடு முடிந்துவிடும். பிறக்க போகும் வைகாசி மாதம் புது பொலிவுடன் தோன்றுவதற்கு நாளைய தினம் காலை எழுந்ததும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் நாம் இப்போது இறுதியில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சித்திரை மாதம் கடைசி நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்றதுமே பெரிய அளவில் இருக்கும் என்று பயந்து விட வேண்டாம். உங்க வீட்டு சிங்க் அல்லது வாஷ் பேசின் பக்கத்துல போங்க. 2 உள்ளங்கைகளையும் கல்லுப்பு வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்புல கொஞ்சமா தண்ணீர் விட்டு உள்ளங்கை முதல் முழங்கை வரைக்கும், அதாவது கையில முட்டி பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் கல்லுப்ப நல்லா தேய்ச்சி கொடுத்து தண்ணீர் ஊத்தி 2 கைகளையும் கழுவிடுங்க. அடுத்தபடியா உங்களுடைய கால் பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் கல்லுப்பு தேய்த்து கழுவிடணும். இல்லனா கல்லுப்பு கலந்த தண்ணீர்ல உங்க பாதங்களை 10 நிமிஷம் மூழ்கி இருக்கும்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு கால்களை எடுத்துட்டு கால்களை வெறும் தண்ணீர்ல கழுவிக்கோங்க. இது போல உங்க கைகளையும் கால்களையும் உப்பு கலந்த தண்ணீர்ல முதல்ல கழுவிட்டாலே உங்களை பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜி முழுவதுமே உங்க உடம்ப விட்டு வெளியேறிடும். இந்த பரிகாரம் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏதாவது வெளியிடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண் திருஷ்டியால உடல் உபாதைகள் இருக்கு, உடல் சோர்வு இருக்கு அப்படின்னா உடனே இந்த பரிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்க உடம்பு பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜி உடனடியா வெளியேற இந்த பரிகாரம் டக்குன்னு வேலை செய்யும். இது நிறைய பேரும் ஏத்திருந்திருக்காங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்படி கை கால்களை கழுவிட்டு 3 கிராம்புகளை மட்டும் உங்க உள்ளங்கைகளை எடுத்து உங்களோட தலைய 3 முறை சுற்றி எரிகின்ற சூடத்துல போட்டுட்டாலே போதும். உங்களை பிடிச்ச கண் திருஷ்டி, தரித்திரம், கஷ்டங்கள் எல்லாம் அந்த நிமிஷத்தோட உங்களை விட்டு விலகிடுங்க. பிறக்கின்ற வைகாசி மாதம் உங்களுக்கு நல்லபடியா பிறக்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். இன்னைக்கு இரவு தூங்க போறப்போ குலதெய்வத்தை நினைச்சு இதை செஞ்சிருங்க. சரி, வைகாசி மாதம் முழுக்க நன்மை நடக்க என்ன பரிகாரம் செய்யறது? நாளை காலையில எழுந்து குளிக்கும் போது அந்த குளிக்கின்ற தண்ணீரை வலது கையால தொட்டு இந்த தண்ணீர் கங்கா தீர்த்தமா மாறட்டும், இந்த மாதம் முழுக்க எனக்கு நன்மையே நடக்கணும் அப்படின்னு தண்ணீர்ல வேண்டுதல் வச்சு அந்த தண்ணீர்ல நீராடிடுங்க. நீங்க குளிக்கிற தண்ணீர் தீர்த்தமா மாறும். உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்லபடியா பிறக்கும். குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை எடுத்து 2 கைகள் முழுக்க தேய்ச்சு சுத்தமான தண்ணீர்ல கழுவிடுங்க. இவ்வளவுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு முடிஞ்சா கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. எறும்புகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால முடிந்த அன்னதானத்தை நீங்க பண்ணலாம். முடிஞ்சா 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வயதானவங்களுக்கும் சரியில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கும் சரியில்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த வைகாசி மாதம் முழுக்க உங்களுக்கு நன்மை மட்டும் தாங்க நடக்கும். இப்ப நாம சொன்ன இந்த 2 பரிகாரங்களும் மிக மிக எளிமையான பரிகாரம் அப்படின்னாலும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். இத்தனை மாதம் இல்லாத ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்காக அந்த குலதெய்வமே வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதா நினைச்சுக்கோங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்புங்க. சரிங்களா? இந்த தகவலோட இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன். நாளைக்கு வைகாசி 1 இல்லையா? விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி நாம பேச போறோம். இந்த வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்படி மேற்கொள்ளலாம் அதை பத்தி கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல பதிவிடலாம். தொடர்ந்து நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக